பாரசீக மொழி உலகத்தில் தலை சிறந்த ஒரு செம்மொழிகளில் ஒன்று பாரசீகம். அந்த பாரசீகத்தில் ஒரு ஆண் பெண்ணுடைய காதல். லைலா என்பதனுடைய பெயர் பெண்ணின் பெயர், மஜ்னு என்பதனுடைய பெயர் ஆணின் பெயர். தம்பி, பாரசீகத்தில் நடந்த நிகழ்வு, பாரசீகத்தில் நடந்த நிகழ்வு. மன்னனுக்கு ஆலோசனை சொல்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மஜ்னு. அவனுக்கு பாரசீகத்துல மச்சான் பேரு. அததான் நம்ம அப்படியே மருவி கடைசியாக மஜ்னுன்னு சொல்லிட்டோம். மன்னனுக்கு ஆலோசனை சொல்றவன், மன்னனுக்கு வழிகாட்டுறவன் மச்சான். பெரிய அறிவானவன், திறமசாலி, அந்த நாட்டுக்கே வழிகாட்டக்கூடியவன், மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவன் தான் மச்சான். அவன் ஒரு நாள் அரண்மனைக்கு வரலன்னா மன்னன் கேட்பார், எங்க மச்சான காணோம், போய் கூட்டிட்டு வாங்க என்று அரசனுடைய படைகளே போய் மரியாதையோடு அழைத்து அரண்மனைக்கு வரக்கூடியவன் தான் மச்சான். பாரசீகத்துல அப்படிப்பட்டவன் மச்சான். கொஞ்ச நாளா வரல அரண்மனைக்கு, கொஞ்ச நாளா வரல. ஏன், என்ன காரணம், போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்று அரண்மனை காவலாளிக்கு, அரண்மனை உளவாளிக்கு உத்தரவினை போட்டான் மன்னன். அவன் போய் நிறைய இடங்கள்ல தகவலை சேகரிச்சுட்டு வந்து அப்படி மன்னன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுங்களா? அண்ணா, மச்சான் காதல் செய்கிறான், அதான் அரண்மனைக்கு வராமல் இருக்கிறான். இவரு வியந்து போயிட்டார். மச்சான் பெரிய அறிவாளி, பெரிய சிந்தனையாளன், மன்னனுக்கே ஆலோசனை சொல்றேன் என்றால் அவர் பெரிய பேரழகியா இருப்பா, அவளை போய் தூக்கிட்டு வாங்கடான். மன்னன் என்ன சொல்லிட்டான்? மச்சான் நேசிக்கக்கூடிய பெண், அவளை போய் தூக்கிட்டு வாங்க. இப்போ காவலாளிகள் போறாங்க, லைலாவை தூக்கிட்டு வராங்க. லை, பாரசீகத்தில் லை என்று சொன்னால் கருப்பு என்று பொருள். பாரசீக மொழியில் லை என்று சொன்னால் கருப்பு என்று பொருள். அவள் அப்படி ஒரு கருப்பாக இருப்பாள். இருட்டிலே நிறுத்தினால் இருட்டு எது, அந்த பெண்மணி எது என்று தெரியாது. கருப்பு ஆடு பக்கம் நிறுத்தினால் அந்த பெண் யாரு, லைலா யாரு என்று தெரியாது. இப்படியெல்லாம் எழுதுகிறார்கள் பாரசீக மொழி. தூக்கிட்டு வந்து நிறுத்தினா மன்னன் பார்த்தான், செம்ம கோபமாயிட்டான். அவனுக்கு லைலாவை பிடிக்கல, மன்னனுக்கு லைலாவை பிடிக்கல, கோபமாயிட்டான். இப்ப பின்னாடியே அவன் சுத்திட்டு இருக்கான், அவனையும் போய் தூக்கிட்டு வரலாம். மச்சானி தூக்கிட்டு வந்து நிற்காச்சு. எப்படா நீ இந்த பெண்மணியை நேசிக்கலாம், இன்னும் அழகா இல்லையே, எப்படி நீ நேசிக்கலாம் என்று மன்னன் மச்சானிடத்திலே கேட்டான். மச்சான் சொன்னான், மன்னா, லைலாவை மச்சானின் கண் கொண்டு பார்க்க வேண்டும், மன்னனின் கண் கொண்டு பார்க்க கூடாது, என் கண்ணிற்கு அவள் பேரழகி சொன்னவன் மச்சான். மன்னன் வியந்து போனான். சரிதான், நீ சொல்றது சரிதான், சபாஷ். உடனே அவனுக்கு பரிசு, அந்த தலைவிக்கு பரிசு. அங்க அவங்க அப்பா மச்சானை ஏத்துக்க முடியாது. யாருடைய அப்பா? லைலாவுடைய அப்பா. என்று பாரசீகத்தில் அந்த காதல் கதை போகிறது. பாரசீகத்தில் காதல். அந்த பெண்ணை வேற ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சுட்டாங்க, லைலாவை வேற ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சுட்டாங்க. திருமணமான கொஞ்ச நாள்ல லைலாவுடைய கணவன் இறந்து போயிட்டான். மறுபடியும் மச்சான் லைலாவை பார்க்கிறான், லைலா மச்சான் பார்க்கிறா. திருமணம் பண்ணிக்க தயார். அதே பழைய காதல் நினைவுகளோட அவன் வாழ்றான். மறுபடியும் போறான். அந்த நாட்டு சட்டம் தடுக்குது. இல்ல, விதவையா இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு பாரசீகத்தில் சட்டம் கிடையாது, சட்டம் தடுக்கிறது. இந்த வேதனை விரக்தியில போய் லைலா சாப்பிடாம இருந்து தன்னால உயிர் வாழ முடியாது என்று கருதி இந்த வேதனையில அவன் செத்து விட்டான். இப்போ லைலாவை பார்க்க ஓடுறா மச்சான், போய் விழுந்தான். உண்மை நண்பர்களே, உண்மை மாணவர்களே, அவனும் இறந்தான். இது பாரசீக மொழியில் வரக்கூடிய ஒரு காதல் கதை.
விதவையை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பாரசீக சட்டம் சொன்னது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவன் வந்தால் விதவையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னவன் யார் என்றால் தந்தை பெரியார் சொன்னார். சொன்னவர் தந்தை பெரியார். அரசியலமைப்பு சட்டத்தை சட்டமாக இடம்பெற செய்தவர் யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர்.